முந்தைய பாடலில் பேரானந்த பெருவெள்ளம் உன்னுள்ளே பொங்கிப் பாய்வதை பார்த்தோம். 73வது பாடலில் இந்த வாசியோகத்தின் இரகசியத்தை முழுமையாக உணர்ந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழும் ஒரு மகானின் இறுதி நிலையையும் அவன் அடையும் அழியா பேற்றையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 73 வாசியோகத்தின் முதிர்ந்த பேறு பாடல். பொங்கிடுமே பேரானந்தம் உன்னில் நின்றால் புவமெல்லாம் உனது புகழ் பரவி நிற்கும் தங்கிடுமே காயமதில் மூலஜோதி தப்பாமல் கருதியதோர் சித்தி கைகூடும் பொங்குங்கன் மத்திநிலை மாண்டு போக புண்ணியத்தின் பலனதுவே பூரணமாய் நிற்கும் அங்கும் இங்கும் எங்குமாய் நீ நிறைந்தே ஆனந்த தத்துவமாய் அமர்ந்து பாரே. விளக்கம்: இந்த பாடலில் வாசியோகத்தின் பரிபூரண பலனை அடைந்த ஒருவன் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச சொரூபமாக மாறுவதை அகத்தியர் விவரிக்கிறார். பேரானந்தம் தங்குதல். உன்னில் அந்த பேரானந்தம் நிலை பெற்று பொங்கும்போது இந்த உலகம் முழுவதும் உனது புகழ் பரவி நிற்கும். காயத்தில் மூலஜோதி. உனது உடலிலேயே காயம், அந்த மூலஜோதி உறுதியாக தங்கிவிடும். நீ எண்ணிய அனைத்து சித்திகளும் தப்பாமல் கைகூடும். கர்ம வினைகள் அழிதல். உன்னை தொடர்ந்து வந்த கர்ம வினைகளின் நிலை முற்றிலுமாக மாண்டு போகும். நீ செய்த புண்ணியத்தின் பலன் பூரணமாக உன்னை காத்து நிற்கும். எங்கும் நிறைந்திருத்தல். அங்கும் இங்கும் எங்குமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீயே வியாபித்து நிறைந்து அந்த ஆனந்த தத்துவமாக நிலையாக அமர்வாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். காயத்தில் மூலஜோதி. உடல் என்பது அழியும் பொருள் என்றாலும் வாசியோகத்தால் அதை செம்மைப்படுத்தும் போது அந்த உடலிலேயே இறைவனின் மூலஜோதி நிலைபெறும் கோயிலாக அது மாறிவிடுகிறது. ஆனந்த தத்துவம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டர கலந்த பிறகு சாதகன் தனிப்பட்ட மனிதனாக இருப்பதில்லை. அவன் பிரபஞ்சத்தின் ஒரு தூய அங்கமாகவும் பேரானந்தத்தின் வடிவமாகவும் மாறிவிடுகிறான். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். உன்னில் பேரானந்தம் நிலை பெறட்டும். உலகம் உன்னை போற்றட்டும். உனது காயத்தில் மூலஜோதி தங்கி சித்திகளை கொடுக்கட்டும். கர்ம வினைகள் மாண்டு போக எங்கும் நீயே நிறைந்து அந்த ஆனந்த தத்துவமாக நித்தியமாய் வாழ்வாயாக. முந்தைய பாடலில் ஆனந்த தத்துவமாக எங்கும் நிறைந்திருப்பதை பார்த்தோம். 74வது பாடலில் இந்த ஞான பயணத்தின் வழியே ஒரு சாதகன் அடையக்கூடிய அழியா நிலை மற்றும் அவனது ஆன்மீக அனுபவத்தின் உச்சத்தை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 74 ஞானத்தின் உச்சமும் அழியா நிலையும் பாடல். அமர்ந்து நீ ஆனந்த தத்துவமாய் நின்றால் அகிலமெல்லாம் உனதுடம்பாய் மாறிப்போகும்கான் நமன் பயமும் மரண பயம் யாவும் தீர்ந்து நாளும் நாளும் உன்னில் நலம் உண்டாம் பாரே. இமயம் முதல் குமரி வரை உனது புகழே எங்கும் நிறைந்திடவேதான் வழியும் உண்டாம் சமயம் வரும் போது வரும் அமுத தாரை தப்பாமல் உன்னுள்ளே பொங்கிப் பாயுமே. விளக்கம்: இந்த பாடலில் ஞானத்தின் உச்சத்தை அடைந்த ஒருவன் அடையும் பிரபஞ்ச விரிவையும் பயமற்ற நித்திய வாழ்வையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். அகிலமே உடம்பாக மாறுதல். நீ ஆனந்த தத்துவமாக அமர்ந்து விட்டால் இந்த அகிலம் உலகம் முழுவதுமே உனது உடம்பாக வியாபகமாக மாறிவிடும். பயங்கள் யாவும் தீர்தல். யம பயமும் நமன் பயம் மரண பயமும் உன்னை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிடும். நாளடைவில் உன்னில் நன்மைகளும் நலன்களும் மட்டுமே பெருகும். எங்கும் பரவும் புகழ். இமயம் முதல் குமரி வரை உனது ஆன்மீக புகழும் அருளும் எங்கும் நிறைந்திட வழி பிறக்கும். அமுதத்தாரை பொங்குதல். உரிய காலம் கனிந்து வரும்போது உன்னுள்ளே அந்த ஞான அமிர்தத்தாரை தப்பாமல் பொங்கி பாய்ந்து உன்னை நனைக்கும். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். அகிலம் உடம்பாதல். ஆன்மாவின் எல்லைகள் விரிவடையும் போது தனக்கும் மற்றவர்க்கும் உள்ள பேதம் மறைந்து விடுகிறது. பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் தன் சொந்த அனுபவமாகவே உணரும் பேரறிவு நிலை இது. அமுதத்தாரை வாசி யோகத்தின் மிக உயர்ந்த நிலைகளில் உச்சந்தலையில் சகசிராரம் சுரக்கும் அமிர்த பெருக்கை குறிப்பதாகும். பாடம்: அகத்தியர் அருளுகிறார். நீ ஆனந்த தத்துவமாய் அமர்ந்துவிட்டால் அகிலமே உனது உடலாய் மாறும். யம பயமும் மரண பயமும் உன்னை விட்டு விலகும். இமயம் முதல் குமரி வரை உன் புகழ் பரவ தக்க காலத்தில் உன்னுள்ளே ஞான அமிர்தம் பொங்கிப் பாயும். முந்தைய பாடலில் ஞான அமிர்தம் பொங்கிப் பாய்வதை பார்த்தோம். 75வது பாடலில் இந்த வாசியோகத்தின் இரகசியத்தை முழுமையாக உணர்ந்து மரணத்தை வென்று அழியா நிலை பெறும் அந்த திவ்ய அனுபவத்தை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 75 மரணத்தை வென்ற அழியா நிலை பாடல். பாயுமே அமுததாரை உன்னில் பொங்கி பற்றுகளும் ஆசைகளும் பறந்து ஓடும் மாயை எனும் இருள் நீங்கி ஒளியும் வீசும் வான்புகளும் தேவர்களும் உன்னை போற்றுவர். காயமது அழியாமல் ஸ்திரமாய் நின்று காலனுக்கும் யமனுக்கும் பயமில்லாமல் நேயமுடன் சிவயோகம் புரிந்து நீயும் நித்தியமாய் அகண்ட வெளியில் நிற்பாயே. விளக்கம்: இந்த பாடலில் அமுததாரையின் பலனையும் மரணத்தை தாண்டி நிற்கும் அழியா நிலையையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். பற்றுகள் பறந்து ஓடுதல். உன்னில் அமுததாரை பொங்கி பாயும் போது உலகியல் பற்றுகளும் ஆசைகளும் உன்னை விட்டு பறந்து ஓடிவிடும். மாயை நீங்கி ஒளி வீசுதல். மாயை என்னும் இருள் முற்றிலுமாக விலகி உன்னகத்தில் ஞான ஒளி வீசத் தொடங்கும். விண்ணுலகில் உள்ள தேவர்களும் உன்னை போற்றுவார்கள்.
காயம் அழியாமை. வாசி யோகத்தின் பலனால் உடலும் காயம் சிதைந்து போகாமல் ஸ்திரமாக நிற்கும். மரண பயம் இன்மை. காலனுக்கும் யமனுக்கும் சிறிதும் பயமில்லாமல் அன்போடு நேயமுடன் சிவயோகத்தில் திளைத்து நீயும் நித்தியமாக அந்த அகண்ட வெளியில் நிலை பெற்று நிற்பாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். காயம் ஸ்திரமாய் நிற்றல். சாதாரணமான ஸ்தூல உடல் என்றைக்கும் அழியக்கூடியதுதான். எனினும் வாசி யோகத்தால் செம்மைப்படுத்தப்பட்ட ஆன்ம உடல் லைட் பாடி காலத்தை கடந்து என்றும் அழியாத தன்மையை பெறுகிறது. யமனை வெல்லுதல். ஆன்மா தன் நித்திய நிலையை உணர்ந்துவிட்டால் அது பிறப்பு மற்றும் இறப்பு என்ற வட்டத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுகிறது. எனவே அங்கு மரண பயத்திற்கே இடமில்லை. பாடம் அகத்தியர் உறுதிபட கூறுகிறார். உன்னில் அமுததாரை பொங்கட்டும், பற்றுகளும் மாயையும் பறந்து போகட்டும். காலனுக்கும் யமனுக்கும் பயமின்றி வாசி யோகத்தில் நிலைத்து நின்று அழியாத அந்த அகண்ட வெளியில் நீ நித்தியமாய் வாழ்வாயாக. முந்தைய பாடலில் மரண பயத்தை வென்று அகண்ட வெளியில் நித்தியமாய் நிற்பதை பார்த்தோம். 76வது பாடலில் இந்த வாசியோக பயணத்தின் பரிபூரண நிறைவையும் அகத்தே கண்ட அந்த திவ்ய ஜோதியை உலகிற்கு உணர்த்தி வாழும் ஒரு ஞானியின் இறுதி நெறியையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 76 வாசியோகத்தின் பரிபூரண நிறைவு பாடல். நிற்குமே அகண்ட வெளியில் ஜோதியாகி நினைத்ததெல்லாம் கைகூடி முக்தியும் பெற்று சொர்க்கமெனும் உலகங்கள் தேடிச் செல்லாமல் சொல்லுதற்கு கூடாத சுகத்தை கொண்டு தற்கோல கருவிகளுக்குள்ளே நின்று தயாபரத்தின் திருவடியில் லயமாய் போய்த்து திக்கெட்டும் புகழ்மணக்க வாழ்ந்து தீர்ந்து சிவனடியே சிவமயமாகி திகழ்வாயே. விளக்கம். இந்த பாடலில் வாசியோகத்தின் மூலமாக சாதக நடையும் பரம முக்தியையும் இறுதி ஐக்கிய நிலையையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். அகண்ட வெளியில் ஜோதியாதல். அகண்ட வெளியில் ஒரு திவ்ய ஜோதியாக நிலை பெற்று நினைத்த காரியங்கள் யாவும் கைகூட பெற்று முக்தியை அடைவாய். சொர்க்கத்தை தேடாமை. வேறு எங்குமுள்ள சொர்க்க உலகங்களை நாடிச் செல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்ல முடியாத அந்த பேரின்ப பெருவாழ்வு உன்னிடமே இருக்கும். தயாரபரத்தின் திருவடியில் லயம். இந்த உடலில் உள்ள புலன்கருவிகளை கடந்து அந்த தயாபரத்தின் இறைவனின் திருவடிகளில் உனது ஆன்மா முற்றிலுமாக லயமாகி ஐக்கியமாகி போய்விடும். சிவமயமாக திகழ்தல். திசைகள் எங்கும் உனது புகழ் மணக்க வாழ்ந்து இறுதியில் சிவனடியே சிவமாகி முழுமையான முக்தி நிலையை பெற்று திகழ்வாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். சொர்க்கம் தேடாமை. புண்ணிய லோகங்கள் என்று வர்ணிக்கப்படும் சுவர்க்கம் கூட ஒரு நாள் முடியக்கூடியதுதான். ஆனால் ஆன்மா பரம்பொருளோடு இரண்டர கலக்கும் முக்தி நிலையோ காலத்தை கடந்த நித்திய பேரின்பமாகும். சிவனடியே சிவமயமாகுதல். பக்தியும் இறைவனும் தனித்தனியாக நிற்கும் நிலை மாறி இரண்டும் ஒன்றாய் கலக்கும் அத்வைத அனுபவத்தின் இறுதி பரிபூரணமே இப்பாடலின் சாரமாகும். பாடம் அகத்தியர் அருளுகிறார். அகண்ட வெளியில் ஜோதியாக நின்று முக்தியை பெற்றுக்கொள். சொல்ல முடியாத அந்த பேரின்பத்தில் திளைத்து தயாபரத்தின் திருவடிகளில் உன் ஆன்மாவை லயப்படுத்து. திக்கெட்டும் புகழ் பரவ சிவனடியே சிவமயமாகி நித்தியமாய் வாழ்வாயாக.